நான் உங்கள் ரஞ்சித்குமார் அட்வொகேட். சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து லா அண்ட் கிரைம் அப்படிங்கிற நிகழ்ச்சிகள் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இதன் மூலிமா உங்களுடைய சந்தேகங்கள் என்ன இருக்கோ தகுந்த தீர்வுகள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். இந்த முதல் பகுதியில் சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு முன்பாக சட்டம்னா என்ன, சட்டத்தை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே சட்டம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது, எதன் காரணத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி தான் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இந்த விஷயங்களை நான் சொல்ல முற்படுறேன். அதனால் முதல்ல சட்டம்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டில் எகிப்தியர் காலகட்டங்களிலிருந்தே சட்டங்கள் இயற்றப்பட்டு நாளடைவில் மனிதனுடைய பரிணாம மற்றும் நாகரிக வளர்ச்சியினுடைய வித்தியாசங்கள் காரணமாக அதற்கு ஏற்ப தான் சட்டங்களும் ஒவ்வொரு காலத்திற்கும் தகுந்தாற் போல இயற்றப்பட்டு வந்திருக்கிறது அரசனால். அரசு என்பது மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். அவர்கள் எப்படி மக்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது எப்படி விலங்குகளுக்கு ஒரு பயிர் காப்பது என்பது, ஒரு வேலி என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியமோ, அதுபோல தான் மக்களை காப்பதற்கு என்பது சட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அதாவது வித்தியாசம் என்னன்னா, மக்கள் மனிதநேயத்தோடு மனிதாபிமானத்தோடு மனிதனாக வாழும்போது சட்டங்கள் தேவைப்படுவது இல்லை. ஆனால் நாகரிக வளர்ச்சியின் காரணமாகவும் மக்களினுடைய விஞ்ஞான வளர்ச்சியினுடைய காரணமாகவும் குற்றங்கள் நாளடைவில் பெருகி கொண்டே போவதன் காரணமாகத்தான் சட்டம் என்பது இன்றைய காலகட்டத்தில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இயற்றக்கூடிய சட்டங்கள் ஒவ்வொருத்தரையுமே எந்த வகையில் பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். ஆகையினால இந்த காலகட்டத்தில் சட்டம் என்பது எந்த வகையில் பாதுகாக்கப்படுகிறதுன்னா, ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு ஏற்ப சட்டங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. ஆங்கிலேய காலத்துக்கட்டத்தில் எடுத்துக்கொண்டால் சட்டங்கள் மிகவும் கடுமையாக இருந்தது. திருடனா கையை வெட்டுறது, வேற பிரச்சனைகள்னா எந்த ஒரு தவறு செய்கிறாரோ அந்த புலன்களை வெட்டுவது என்பது ஒரு வாடிக்கையாக இருந்த காலங்கள் எல்லாம் மாறி, அதாவது சட்டத்திலேயே சொல்லுவாங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற அடிப்படையில் தண்டனைகள் வழங்கப்பட்ட காலம். அப்படிப்பட்ட காலங்கள் மாறி இப்போது தண்டனைகள் என்பது இந்த தளர்வுகள் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமே எண்ணங்கள் இல்லை, அரசினுடைய எண்ணங்கள் இல்லை, சட்டத்தினுடைய எண்ணங்களும் இல்லை. மனிதர்களை திருத்த வேண்டும், சட்டத்திலிருந்து மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அவை எவ்வாறு இயற்றப்பட்டால் மக்களுக்கு உதவியாக இருக்கும், மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பது குறித்து தான் இந்த சட்டங்கள் இயற்றப்படுகிறது. அப்படி இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் இப்போது விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக பல்வேறு குற்றங்கள் பெருகி போச்சு. விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக எலக்ட்ரானிக் ஐடி லெவல் குற்றங்கள் பெரிய அளவில் இப்போ பெருகி போச்சு. முக்கியமாக இந்த ஏடிஎம் திருடுகள், இந்த எலக்ட்ரானிக் இதில் இந்த பிரச்சனைகள், இந்த ஆன்லைனில் பரிவர்த்தனைகள், இது போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாமே புதிய பிரச்சனைகள், புதிய நவீன விஞ்ஞான காலம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதோ அதற்கு ஏற்பதான் தற்போது சட்டங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போலதான் சட்டம் இயற்றுவதற்கும் அரசாங்கம் துரித முறையில் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகிறது. ஆகையினால மக்கள் பாதுகாக்கப்படுவது சட்டத்தின் வழியாகத்தான் தவிர சட்டங்கள் மக்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இயற்றப்படுபவை அல்ல என்பதை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் சட்டங்கள் இயற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட சட்டங்கள், நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற சட்டங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம், அதை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதில் தான் நாம் வெற்றி அடைகிறோம் வாழ்க்கையில். சட்டத்தின்படி நின்று ஒரு செயலை செய்வது, சட்டத்தின் வழியாக நின்று போராடுவது, சட்டத்தின் வழியாக நின்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, இவ்வாறு பிரச்சனைகளை அணுகினால்தான் அந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு சட்டத்தின் வழி நின்று செயல்படும் போது மட்டும்தான் அது நல்ல தீர்வை, முறையான தீர்வை, இறுதியான தீர்வை, ஒரு உறுதியான தீர்வை அது கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது. ஆகையினால சட்டத்தின் வழி நின்று நாம் ஒரு பிரச்சனையை அணுகி தீர்க்க வேண்டும் என்பதுதான் முதலில் என்னுடைய அனைவருக்கும் உண்டான வேண்டுகோள். ஏனென்றால் பொதுமக்கள் தாங்களே சட்டங்களை கையாளுகிறோம், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில், அதாவது அது ஆதங்கமாக கூட இருக்கலாம். அதாவது ரோடில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், சாலை போக்குவரத்து இருக்கலாம், உறவினர் அடிபட்டிருக்கலாம், அந்த ஓட்டி வந்த நபரை அடிப்பது, இது போன்ற பிரச்சனைகள், திருடுவதற்காக வந்திருக்கலாம், அவனை போட்டு அடிப்பது, இது போன்ற பிரச்சனைகள் நாம் எமோஷனலாகி செய்யக்கூடிய செயல்களினால நம்ம போய் இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கிறோம்.
அந்த மாதிரி பிரச்சனைகள் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம சட்டத்தின் வழி நின்று சட்ட பிரச்சனைகளை மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய வேண்டுகோள்.